ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம சுவையான செட்டிநாடு சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் சிக்கன் கொஞ்சம் எடுத்துருக்கோம், அப்புறம் வெங்காயம், அப்புறம் தக்காளி, இதுக்கு நம்ம போட வேண்டிய மசாலாஸ், அப்புறம் முக்கியமாக தேங்காவை அரைச்சி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கின ஒரு மிக்சர் எடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் நம்ம எண்ணெயை விட்டுறலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சோண்டு லவங்கம், பட்டை இதை மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது நல்லா உங்களுக்கு வெடிக்க ஆரம்பித்த உடனே நம்ம ஜீரகம் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் நான் மூணு பெரிய சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் நல்லா பொடி பொடியாக. அதை நம்ம இந்த மிக்சரில் ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் செட்டிநாடு குழம்பு பண்ணுறதுக்கு வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கணுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண டிஷ்ஷஸ்லாம் வதக்குனதை விட கொஞ்சம் அதிகமாகவே விட்டு வதக்குங்க. இது கூட கொஞ்சோண்டு உப்பும் மஞ்சத்தூளும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மேக்ஸிமம் ஒரு 10 minutes கூட நீங்கள் குக்கரில் மீடியம் ஃப்ளேம் வச்சு நீங்கள் நல்லா வதக்குங்க. கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் விட்டு நல்லா எல்லோ கலரில் அந்த வெங்காயம் வரணும். அப்படியே சாஃப்ட் அண்ட் பிளெண்ட் ஆகிற மாதிரி வரணும் வெங்காயம். ஸோ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த எல்லோ கலர் டெக்ஸ்சர் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம இந்த செட்டிநாடு ஸ்டைல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்டெப்பாக நம்ம இதை பார்க்கணும். இது கூட நம்ம 3 தக்காளியை நான் அரைச்சி வச்சுருந்தேன். அந்த அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். அது கூட பச்சை மிளகா போட்டுடலாம். நம்மளுக்கு தேவையான மசாலாஸ் நாங்கள் இங்கே சில்லி பவுடரும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணுறோம். எல்லாமே 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமேட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு பெப்பருமே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பெப்பரும் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த வெங்காயம் டெக்ஸ்சர் ரொம்ப முக்கியம். அதோடு இதை மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த பாயில் ஆகும்போது இந்த டேஸ்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போயுமே நான் மீடியம் ஃப்ளேம் தான் வச்சுருக்கோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை கொதிக்க விடுவோம். நிறைய பேர் அந்த தேங்காய் இன்க்ரீடியண்ட்டை இந்த டைம்லேயே ஆட் பண்ணுவாங்க. பட் நம்ம இந்த டைமில் ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம ஃபர்ஸ்ட் சிக்கன் போட்டுடலாம். சிக்கன் போட்டுட்டு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் தடவி வச்சுருந்த சிக்கனை நான் இதை ஆட் பண்ணுறேன். ஸோ சிக்கனை நல்லா உள்ளே போட்டுட்டு நம்ம நல்லா ஃபுல்லாக பெரட்டிடலாம். இந்த தக்காளி அண்ட் வெங்காயம் மிக்சர் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கே இதில் தெரியும். பார்க்கும்போதே நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த கிரேவியோட இன்க்ரீடியன்ஸ் அப்படியே இதில் இருக்குது. உங்களுக்கு அந்த எசன்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா வர ஆரம்பிக்கும். இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 டம்ளர் ஆஃப் தண்ணி தான் ஃபர்ஸ்ட் ஊற்றுறேன். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி வச்சுடுங்க. 5 விசில் நம்ம வைக்கணும். இதுவும் நம்ம டைமிங்கோடு பார்த்து வைக்கணும். நான் விசில் வச்சிடுறேன். 5 விசில் வச்சு முடித்த உடனே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சூப்பரான அந்த ரெட்டிஷ் இது தெரியும். இப்போது நம்ம பார்த்திங்கன்னா இந்த தேங்காயோட பிளெண்டை ஆட் பண்ணணும். இது தாங்க ஃபைனல் டச். இந்த செட்டிநாடு கிரேவி வரதுக்கான மெயின் ரீசனே பார்த்திங்கன்னா இது தான். ஸோ இந்த குழம்பு இந்த அளவு இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக வரும். இந்த டைம்லேயுமே நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சில்லி பவுடரும் சிக்கன் மசாலா பவுடரும் நீங்கள் போடணுன்னா போட்டுக்கலாம். ஸோ ஒரு ஃபுல்லாக கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டிங்க அப்படின்னா சுவையான செட்டிநாடு சிக்கன் குழம்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thank you.